ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாவிஸ் சுட்டி. ஸோ புதுசாக ஒரு பப்பி பை பண்ணியிருந்தேன். 60 நாள் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு டாக் வளர்த்திட்டு இருந்தோம். அது சரியாக ஒபே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் கொடுத்தாச்சு. ஸோ புதுசாக ஜெர்மன் ஷெப்பர்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா தான் பிஹேவ் பண்ணுது. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இப்போ தான் வேக்சின் போட்டிருக்கோம். கொஞ்சம் இனிமேல் தான் கொஞ்சம் அதுக்கெலாம் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த சேனலில் வந்துட்டு டாக் பற்றின வீடியோஸ் அண்ட் டாக்ஸோட ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் பார்ப்பீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பப்பீஸ் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன குட்டியிலேருந்தே அதுக்கு ஒபீடியன்ஸ் ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங்லாம் கொடுத்துருங்க. ஸோ அப்படின்னா தான் கொஞ்சம் வளர கொஞ்சம் ஒபே பண்ணும். தென் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டே செகண்ட் டே தான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்துச்சு. தேர்ட் டேலாம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் சண்டை போட்டாங்க, வீட்டுக்குள்ளே எல்லாம் நாய் விடாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் லக்ஸுரியாக வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி நானும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டேன். பயங்கர சேட்டை மேலே சேட்டை பண்ணிட்டு இருக்குது. எல்லா திங்ஸ்லாம் போட்டு கிழிக்க கட்டிக்க ஏகப்பட்ட சேட்டை மேலே சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு 1 வீக் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா சின்னதாக இருக்குது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இது மோஸ்ட்லி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான டாக் தான், இல்லைன்னு சொல்ல. பட் ரொம்ப குட்டியாக இருக்கும்போதே நம்ம எதுவும் பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டாச்சு. ஸோ அது ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போடுவேன், வீடியோவாகவும் மேக் பண்ணி போடுவேன். கொஞ்சம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.